வணக்கம் நண்பர்களே! நான் உங்க ஜெகதீஷ் பேசுறேன். நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ எத பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1993ல வெளிவந்த தமிழ்ல சிறந்த திரைப்படங்கள் எது எது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே போட்ட வீடியோஸ்க்கு நல்ல ஒரு வரவேற்பை நீங்க குடுத்துருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு நான் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இதுபோல நம்மளுடைய சேனல வளர்வதற்கு ஒரு நல்ல ஒத்துழைப்பு நீங்க குடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது 1993ல வெளிவந்த தமிழ்ல சிறந்த திரைப்படங்கள் எத்தன அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். இதுல என்னென்ன படங்கள் வருது அப்படின்றது இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து நாம பல்வேறு வீடியோக்கள நம்ம போட்டுட்டு வரலாம். ஸோ வாங்க இன்னைக்கு நாம வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்டு நாம பார்க்க போற படம் மறுபடியும் அப்படின்ற திரைப்படம். மறுபடியும் திரைப்படம் பார்த்தீங்கன்னா, ரேவதி, நேகல் ரவி, ரோகிணி, அரவிந்த் சுவாமி இவங்கலாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்த பாலு மகேந்திரா அவர்கள் இயக்கியிருப்பார். இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருப்பாங்க. இந்த படத்துல பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட்டா அமைஞ்சது. படமும் சூப்பர் ஹிட்டா அமைஞ்சது. ஸோ 1993ல வெளிவந்த சிறந்த திரைப்படங்கள்ல மறுபடியும் அப்படின்ற திரைப்படமும் ஒண்ணு. பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போற திரைப்படம் பொன்னிமணி திரைப்படம். ஆர்.வி. உதயகுமார் அவர்களுடைய டைரக்ஷன்ல கார்த்திக் நடிப்பில் வெளிவந்த இந்த திரைப்படம் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த படமும் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமா தான் 93வது வருஷத்துல அமைஞ்சது. கார்த்திக்குடைய ஒரு மாறுபட்ட நடிப்பை இந்த படத்துல நம்ம பார்க்கலாம். கார்த்திக்கோட கவுண்டமணி செந்தில், சிவகுமார், காந்திமதி இவங்கலாம் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல. இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா, பொன்னிமணி திரைப்படமும் ஆர்.வி. உதயகுமார் அவர்களுக்கு வந்து இன்னொரு திரைப்படமும் வந்திருக்கு. அது என்ன திரைப்படம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ பொன்னிமணி திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து நாம பார்க்க போற திரைப்படம் கோகுலம் திரைப்படம். அர்ஜுன், பானுப்பிரியா, ஜெயராம், வடிவேலு, சின்னி ஜெயந்தி இவங்க நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை இயக்குனது இயக்குனர் விக்ரமன் அவர்கள். இந்த படத்துக்கு இசையமைச்சது எஸ்.ஏ. ராஜ்குமார் அவர்கள். இந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா, விக்ரமன் அவர்களுடைய டைரக்ஷன்ல வெளிவந்த ஒரு 3வது திரைப்படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படமும் பார்த்தீங்கன்னா, ஒரு 100 டேஸ் ஃபிலிமா வச்சு நல்ல திரைக்கதை அம்சம் கொண்ட படம். இந்த லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போற திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில ஏவிஎம் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட திரைப்படம் எஜமான் திரைப்படம். இந்த படத்த ஆர்.வி. உதயகுமார் அவர்கள் இயக்கியிருந்தார். நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஆர்.வி. உதயகுமார் அவர்கள் 2 படத்த அந்த வருஷம் இயக்கியிருந்தார். அதில வந்து இந்த படம் வந்து 2வது படமா அமைஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு 2 மாச கேப்ல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதாவது பொன்னிமணி ரிலீஸ் ஆகி 2 மாச கேப்ல இந்த படம் எஜமான் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ எஜமான் திரைப்படமும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வெள்ளி விழா கண்ட திரைப்படமாக தான் கருதப்படுகிறது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு கதை வச்சு இந்த படத்த வந்து ஆர்.வி. உதயகுமார் அவர்கள் இயக்கியிருப்பாரு. ஏவிஎம், ரஜினி கூட்டணியில இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற திரைப்படமாக அந்த ஆண்டு கருதப்பட்டது. அடுத்து நாம பார்க்க போற திரைப்படம் ஜென்டில்மேன் திரைப்படம். அர்ஜுன், மதுபாலா, கவுண்டமணி, செந்தில் இவங்கலாம் நடிச்சு வெளிவந்த திரைப்படத்த கே.டி. குஞ்சுமோகன் அவர்கள் தயாரிச்சிருந்தார். இயக்குனர் சங்கர் அவர்கள் இந்த படத்த இயக்கியிருந்தார். இயக்குனர் சங்கர் அவர்களுக்கு இதுதான் முதல் திரைப்படம். ஏ.ஆர். ரகுமான் இசையில எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் அமைஞ்சது. இந்த படத்துடைய கதையும் மக்கள் மத்தியில நல்லா ரீச் ஆகி இந்த படமும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா அமைஞ்சது. அந்த வருஷத்துல வெளிவந்த மிக சிறந்த திரைப்படங்கள்ல இந்த படம் ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல கலெக்ஷன நல்லா அள்ளிய திரைப்படம். இயக்குனர் சங்கர் அவர்களுடைய முதல் படமே இந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது ஒரு பெரும் பேசுபொருளா அப்ப பேசப்பட்டது. ஏ.ஆர். ரகுமான் அவர்களுடைய இசையில வெளிவந்த இந்த திரைப்படம் ஒரு நல்ல ஒரு வெற்றிய கொடுத்த திரைப்படமாக அமைஞ்சது. இந்த லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போற திரைப்படம் கிழக்கு சீமையிலே திரைப்படம். இயக்குனர் பாரதிராஜா அவர்களுடைய இயக்கத்துல வெளிவந்த இந்த திரைப்படத்துல விஜயகுமார், நெப்போலியன், ராதிகா இவங்க நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு அண்ணன் தங்கை பாசக்கதைய மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஏ.ஆர். ரகுமான் அவர்கள் முதல் முறையாக பாரதிராஜா அவர்களுடன் இணைந்த இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றிய பெற்றது. ஏ.ஆர். ரகுமான் கிராமத்து பின்னணி கொண்ட கதைக்கும் என்னால இசையமைக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்ச ஒரு திரைப்படமா இது அமைஞ்சது. மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆச்சு. பாடல்களும் ஹிட் ஆச்சு. கலைப்புலி தானு அவர்கள் இந்த படத்த வந்து தயாரிச்சிருந்தார். இந்த படம் 200 நாளுக்கு மேல ஓடி மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஹிட் படமா அமைஞ்சது. இந்த லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போற திரைப்படம் வால்டர் வெற்றிவேல் திரைப்படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா, பி. வாசு அவர்கள் இயக்கியிருப்பார். சத்யராஜ், சுகன்யா, ரஞ்சிதா இவங்கலாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா, இளையராஜா அவர்கள் இசையில வெளிவந்த இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமா அமைஞ்சது. அந்த வருஷத்துல பார்த்தீங்க அப்படின்னா, 200 நாட்கள் ஓடுன திரைப்படங்கள்ல இந்த திரைப்படமும் ஒண்ணு. இந்த படம் பார்த்தீங்கன்னா, வசூல வாரி குவிச்ச திரைப்படம். ஒரு போலீஸ் ஸ்டோரி அப்படின்னா, அது எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு உதாரணமாக சொல்லப்படுகின்ற ஒரு திரைப்படமா இந்த திரைப்படம் அமைஞ்சது. சத்யராஜ், பி. வாசு இவங்களுடைய காம்பினேஷன்ல வெளிவந்த மோஸ்ட்
பவர்ஃபுல்லான ஃபிலிம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வால்டர் வெற்றிவேல் படத்த சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு திரைப்படமா வால்டர் வெற்றிவேல் அமைஞ்சது. நண்பர்களே, நாம இன்னைக்கு 1993ல வெளிவந்த தமிழ்ல சிறந்த திரைப்படங்கள் அப்படின்ற தலைப்புல நாம சில படங்கள பார்த்தோம். இது வந்து இன்னைக்கு உண்டான வீடியோ. நாளைக்கு வேற ஒரு வீடியோல உங்கள நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் வந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெகதீஷ். தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஒத்துழைப்ப குடுத்துட்டே வாங்க. நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து வேற ஒரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.